ஓகே, நல்லா பபுள் வருது பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம முட்டையை கட் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை முட்டைம்மா போட்டேன்? 5 எக்ஸை கட் பண்ணி வச்சா 10 வரும். 1 2 3 4. ஓகே, 1வது எக் இறக்காச்சு. ஸ்விம்மிங் பூலையாக இருக்கும். அரை மணி நேரத்தில் இந்த குழம்பு ரெடி ஆயிருமாம்மா? 10 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் ரெடி ஆயிருமா கைஸ்? சும்மா சொல்கிறாங்க, வாய்க்கு வந்தது அடிச்சு விட்றாங்க. பார்க்கலாம். இது நல்லா வந்த உடனே நல்லா திருப்பியும் இது பண்ணி வச்சுக்கலாம். திருப்பியும் கலரி வச்சுக்கலாம். இன்னும் நிறைய பபுள் வருது. அப்படி நிறைய பபுள் வருது பாருங்கள். ஆவி பறக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சோண்டு உப்பு. போன டைம் ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சோண்டு உப்பு பத்தலைன்னு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சொல்லணும்னா மொத்தமாக. பாருங்க, அப்படியே பபுளாக மிளக்குது. வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கலாம். கிரேவி பக்குவத்துக்கு வருது லைட்டாக. இது மாதிரி கிரேவி பக்குவத்துக்கு வந்தோடனே கொஞ்சோண்டு கொத்தமல்லி நல்லா கருக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே வேக வச்சு கொஞ்சோண்டு கேஸ் ஆஃப் பண்ணி கொதிக்கிற இந்த கிரேவி ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட போகலாம் ஸ்ட்ரைட்டாக. ஓகே, இப்போ இறக்கலாம். தேங்க்யூ. அவள்தான் முட்டை கிரேவி ரெடி காய்ஸ். இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோ நீங்கள் அதிகமாக கமெண்ட்ஸ் பண்ணால் போடலாம். நிறைய வீடியோ டெய்லியும். தேங்க்யூ.